வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம குக்கிங் vlogல டிராகன் பிரான் எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிரான் வந்து 1 kg எடுத்திருக்கோம். அதை நல்லா க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 முட்டை உடைச்சு ஊற்றிக்கங்க. இப்போ அந்த முட்டையோட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போதும். நாம ஆட் பண்ண மசாலா எல்லாமே அந்த கெட்டியா இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நாம பிரானை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண பிரானும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி மசாலாவை ஃபுல்லாக பிரட்டி விட்டுருங்க. பிரான் வந்து ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். ஒரு வானொலி எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பிரானை வந்து அதில் போட்டு எடுத்துக்கலாம். பிரான் வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது மாதிரி பிரான் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும். அடுத்ததா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் வதக்கிற அளவுக்கு லைட்டாக எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொடியாக கட் பண்ணி எண்ணெயில் வதக்கிக்கோங்க. பூண்டு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் சோயா சாஸ் இருக்குல்ல, அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் லைட்டாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ரெட் சில்லி சாஸ் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸும் ரெட் சில்லி சாஸும் அந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிராகன் பிரான் செய்கிறதுக்கு டைம் கொஞ்சம் எடுக்கும். இருந்தாலும் வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 பீஸ் வச்சு 300 ரூபான்ற மாதிரி ரேட் இது பண்ணுவாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அது கெட்டியாகும். இந்த டிராகன் பிரானோட டேஸ்ட்டுக்காக வந்து நாம் டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணணும். அதை நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை பிரான் ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணாலும் சரி, அது உங்களோட விருப்பம் தான். இப்போது நாம் வறுத்து வச்சிருந்த பிரானை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பிரான் வந்து இந்த சாஸ் மசாலாவோட வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியாக இருந்த மசாலா எல்லாமே நல்லா சுண்டி இந்த பிரானோட மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் பிரான் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டொமேட்டோ சாஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, டிராகன் பிரான் ரெடி. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.